ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலரைசேஷனோட கான்செப்ட் தான். ஆக்சுவலாக மேல்யூஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐசி ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆர் ஃபைன்னு சொல்லலாம். இந்த ஃபை என்னன்னா ரெண்டு போலரைசருக்குள்ள ஆங்கிள். ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு போலரைசர் சரியா? உள்ள ஏகப்பட்ட டைமென்ஷனில் 3 டைமென்ஷனில் லைட் உள்ளே போகுது. ஆனால் வெளியில் ஒரு டைமென்ஷனில் வருது. ஸோ செகண்ட் டயக்ராம் பாருங்க. இது வந்துட்டு எக்ஸில் வராங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரியுதுல்ல, இது எக்ஸில் வராங்க, இது ஒய்ல வராங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வெளியில் வர்றது இந்த ஒரிஜினல் இன்டென்சிட்டியில் பாதி தான் இருக்கும். இது ஃபிக்ஸ்டு irrespective ஆஃப் ஆங்கிள். அது என்ன போலராய்டாக இருந்தாலும் சரி. இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஐங்கிற லைட்டு உள்ள போகுதுன்னு வச்சுப்போம். இந்த போலராய்ட் ஒய்ல ஓப்பனிங் இருக்கு, ஒய் இருந்தாலும் சரி, எக்ஸ் இருந்தாலும் சரி, இசட் இருந்தாலும் சரி, வெளியில வரும்போது அது அந்த இன்டென்சிட்டில இருந்து பாதியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன ஆங்கிள் இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ செகண்ட் போலராய்ட்ஸ், இது போலராய்ட் P2, இது P1. இப்போ இந்த P2 தாண்டி என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் நம்ம மேல்யூஸ் லா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஐ டேஷ் ஓட வேல்யூ என்னன்னா, இந்த போலரைடுக்கு இன்புட் யாரு I/2. ஸோ அந்த I/2 தான் உள்ள போறாங்க. பக்கா. அடுத்தது காஸ் ஸ்கொயர் ஃபை. ஸோ இந்த ரெண்டு போலரைடுக்கு ஆங்கிள் பாருங்க. இவங்க ஒய் ஓப்பனிங்ல இருக்காங்க, இவங்க எக்ஸ் ஓப்பனிங்ல இருக்காங்க. ஸோ சம்ல அதை கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபைக்கு பதிலாக என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் 90. ஸோ காஸ் 90 0. இதுக்கு வெளியில எந்த லைட்டும் வராது. கண்டிப்பாக அங்கே ஒரு ஷீட் இருந்தால் அது பிளாக் கலராக தான் தெரியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதில் இந்த பேசிக் புரிஞ்சுக்கணும். அந்த போலராய்டு ஃபர்ஸ்ட் போலராய்டு என்ன ஆங்கிள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த போலராய்டை தாண்டும் போது இன்டென்சிட்டி பாதியாக குறைஞ்சிருவாங்க. அந்த செகண்டாக வெளியில் வர லைட் இருக்குல்ல, இந்த லைட்டு, அந்த லைட்டு தான் செகண்ட் போலராய்டுக்கு இன்புட்டு. ஸோ ஐடாஷ் கண்டுபிடிக்கும் போது ஆங்கிள். சரி சார், இப்போ எப்போ மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த செகண்ட் போலராய்டு இருக்குல்ல, இந்த போலராய்டும் இந்த போலராய்டு மாதிரியே இருந்துச்சுன்னா, இப்படி இருந்தா இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இருந்தா இப்போ ரெண்டு போலராய்டுக்கு ஆங்கிள் என்ன? 0. அப்போ I/2 cos ஸ்கொயர் 0. அப்போ இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? இந்த இடத்துல அவுட்புட் என்ன வரும்? எக்ஸாக்ட்லி I/2 வந்துடும். ஏன்னா எந்த லாஸுமே இருக்காது. ரெண்டு போலராய்டுக்கு ஆங்கிள் 0. கிளியர்? 45ல இருந்தால் என்ன ஆகும்? பாதி ஆகும்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை ரெண்டு ஆங்கிளுக்கும் 45 இருந்தால் 1/√2 the whole square, அப்புறம் 1/2 போடணும். அப்போ I'45க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I/2 into 1/2 is equal to I/4. Clear? Thank you all. Keep on watching.